வணக்கம். இன்றைய நாள் 24/1/2026 சனிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் செல்வராசா திவிராஜ். பானேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுள்ளிபுரம் முகாமிட்டிருந்த இராணுவத்தினர் 30 ஆண்டுகளுக்கு பின்னர் வெளியேறியுள்ளது. ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் மோட்டார் சைக்கிள்களை ஓட்டிய 9 வெளிநாட்டினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் 524 பேர் கைது. பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் விகாரை எதற்கு? அனுராவுக்கு சாணக்கியன் ஆதரவு. ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவு, விமான சேவைகள் பாதிப்பு. கிரீன்லாந்தில் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பை கனடா எதிர்ப்பதாக ட்ரம்ப் குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். யாழ்ப்பாணம் சுள்ளிபுரம் பகுதியில் கடந்த 30 ஆண்டு காலமாக முகாமிட்டிருந்த இராணுவத்தினர் அந்த முகாமை விட்டு முழுமையாக வெளியேறியுள்ளனர். நேற்றிரவு 23 குறித்த முகாமை விட்டு வெளியேறிய இராணுவத்தினர் சங்கானை படை முகாமுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இராணுவத்தினர் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவது குறித்த கடிதத்தை 513வது காலாட்படை பிரிவின் கட்டளை தளபதி சில தினங்களுக்கு முன்னர் சங்கானை பிரதேச செயலாளர் கவிதா உதயகுமாரிடம் கையளித்துள்ளார். அதேபோன்று பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள இராணுவ முகாமும் அகற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பகுதியில் நீண்ட நெடுங்காலமாக முகாமிட்டு குடிகொண்டிருந்த இராணுவத்தினர் அராலி பகுதியில் உள்ள இராணுவ முகாமிற்கு மாற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பண்டத்தரிப்பு படை முகாமானது 100 அடி நீளத்தை கொண்டதால் அதனை அகற்றுவதற்கு நீண்ட கால பகுதி தேவை என்பதால் அவர்கள் அங்கிருந்து வெளியேற சற்று தாமதமாகும் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் மோட்டார் சைக்கிள்களை ஓட்டிய 9 வெளிநாட்டினர் மீது அகங்கம காவல்துறையினர் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுற்றுலா விசாவில் இந்த நபர்கள் கடந்த 22ஆம் திகதி அகங்கம காவல்துறையின் முன்னிலையில் விசாரிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட வெளிநாட்டினர் நேற்றைய தினம் 23 காலி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டிற்கு வரும் வெளிநாட்டினர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனங்களை ஓட்டுவது குறித்து அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதன்படி சம்பந்தப்பட்ட விடயத்தை கட்டுப்படுத்துவதற்காகவே பல்வேறு நடவடிக்கைகள் முன்மொழியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் விகாரைகளை அமைப்பது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தற்போது தற்றுணிவுடன் கூறிய கருத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆதரவு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று 23 நடைபெற்ற பல்கலைக்கழக திருத்த சட்ட மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் உரையை எதிர்க்கட்சியினர் தெரிவுபடுத்தியுள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு சென்று குறிப்பிட்ட விடயத்துக்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜனாதிபதி அங்கு குறிப்பிட்ட விடயத்தை எதிர்க்கட்சியினர் தெரிவுபடுத்தியுள்ளார்கள். தவறான நிலைப்பாட்டை சமூகமயப்படுத்த முயற்சிக்கிறார்கள். நாக விகாரைக்கோ அல்லது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஏனைய விகாரைக்கோ செல்ல வேண்டாம் என ஜனாதிபதி குறிப்பிடவில்லை. ஜனாதிபதி தற்றுணியுடன் அதற்கு எதிராக பேசினார். அதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கதிர்காமத்துக்கு தமிழர்கள் செல்வது பற்றியும் தற்போது குறிப்பிடப்படுகிறது. இந்த நாட்டுக்கு பௌத்த மதம் வருவதற்கு முன்னரே கதிர்காம கந்தனை மக்கள் வழிபட்டார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளை மோதிவிட்டு தப்பிச் சென்ற லொரி சாரதி ஒருவர் இன்று 24 காலை கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் வவுனியா கழுகுன்ன மடுவ பகுதியில் கட்டளையை மீறி பயணித்த சிறிய லொரி ஒன்றை போலீஸ் அதிகாரிகள் இருவரும் பின்தொடர்ந்து சென்றபோதே லொரி சாரதி போலீஸ் அதிகாரிகளை விபத்துக்குள்ளாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் மோட்டார் சைக்கிளை விபத்துக்குள்ளாக்கிய போது போலீஸ் அதிகாரிகள் இருவரும் தூக்கி வீசப்பட்டு வீதியின் ஒரு ஓரத்தில் விழுந்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிள் லொரியில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்டுள்ளது. இதன்போது லொரியில் மோட்டார் சைக்கிள் சிக்கிக் கொண்டமையினால் லொரியை வீதியில் கைவிட்டு சாரதி காட்டு பகுதிக்கு தப்பிச் சென்றுள்ள நிலையில் பூவோயா பாலத்திற்கு அருகிலுள்ள இராணுவ முகாம் திசையில் சந்தேக நபர் தப்பிச் சென்று கொண்டிருந்த போது இராணுவத்தினர் அவரை கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். திருகோணமலை பூத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பாலாங்கொட கசப தேரர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பரிசோதனைக்காக பாலங்கொட கசப தேரர் திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஏசி கஜன் நாயக்கா தெரிவித்துள்ளார். இதேவேளை அண்மையில் திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி விகாரையில் ஏற்பட்ட சர்ச்சைகள் தொடர்பில் பாலங்கொட
கசபதேரர் உட்பட 4 பிக்குகள் மற்றும் மேலும் 6 சந்தேக நபர்கள் எதிர்வரும் 28ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் பாலங்கொட கசபதேரருக்கு ஏற்பட்ட நோய் நிலைமை காரணமாக இரத்த பரிசோதனை ஒன்றை மேற்கொள்வதற்காகவே அவர் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். நாடு முழுவதும் குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நாளாந்த தேடுதல் நடவடிக்கைகளின் மூலம் நேற்றைய தினம் 23,524 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அதன்படி நேற்றைய தினம் 30,236 சந்தேக நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதன்போது இந்த சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றச் செயல்களுடன் நேரடி தொடர்புடைய 17 பேர் அடையாளம் காணப்பட்டதுடன் பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 200 பேரும் இதன்போது கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர். அத்துடன் இந்த சோதனை நடவடிக்கையின் போது குடிபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 429 பேரும் கவனயீனமாக வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 53 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஏனைய போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் 4,706 நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தொடர்புதி இந்திய செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதுள்ளன. தேசிய நெடுஞ்சாலையும் மூடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இன்று காலை முதலே கனமழையும் கடுமையான பனிப்பொழிவும் நிலவி வருகிறது. இதனால் ஜம்மு ஸ்ரீநகர் இடையான தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது. ராம்பன் மாவட்டத்தில் உள்ள ராம்சு பகுதியில் சாலைகளில் வெள்ளை போர்வை போர்த்தியது போன்று பனி குவிந்து கிடப்பதால் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது. மேலும் வீடுகளின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் பனியால் மூடப்பட்டன. சுமார் 3 மாத வறண்ட காலநிலைக்கு பின்னர் தோடாவின் பலேசாவில் சமவெளிகள் மற்றும் மலைப்பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதேபோல பனிப்பொழிவு காரணமாக ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் விமான சேவைகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. இண்டிகோ உள்ளிட்ட பல நிறுவனங்களின் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இது தொடர்பாக இண்டிகோ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஸ்ரீநகரில் நிலவும் பனிப்பொழிவு காரணமாக விமானங்கள் தரையிறங்குவதும் புறப்படுவதும் தாமதமாகின்றன. எனவே பயணிகள் தங்கள் விமானத்தின் நிலை அறிந்து விமான நிலையம் வர வேண்டும் என தெரிவித்துள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். ஜப்பானின் முதல் பெண் பிரதமரான சானே தகாச்சி இன்று அந்நாட்டு நாடாளுமன்றத்தை கலைத்து அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி ஜப்பானில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. பதவியேற்று 3 மாதங்களில் ஜப்பானிய பிரதமர் சானே தகாச்சி அந்நாட்டின் கீழ் சபையை கலைத்துள்ளார். தனது செல்வாக்கை உறுதிப்படுத்தவும் ஆளுங்கட்சியின் பலத்தை அதிகரிக்கவும் அவர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். 2025ஆம் ஆண்டு அக்டோபரில் ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட சானே தகாச்சி தற்போது 70% மக்கள் ஆதரவுடன் செல்வாக்கு மிக்க தலைவராக திகழ்கின்றார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். இதற்கான உத்தியோகபூர்வ பிரசாரம் ஜனவரி 27ஆம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ளது. கிரீன்லாந்தின் மீது கோல்டன் டோம் பாதுகாப்பு ஏவுகணை கட்டமைப்பை தனது திட்டத்தை கனடா எதிர்ப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சுமத்தியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முடிவுகளுக்கு கனடா பிரதமர் மார்க் கார்னி நேரடியாக தனது எதிர்ப்பை பதிப்பிட்டு வருகிறார். ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் கடந்த உலக பொருளாதார மன்றத்தில் கனடாவின் பிரதமர் மார்க் கார்னி பேசுகையில் இராணுவ பலம், பொருளாதார பலமுடைய நாடுகள் அவற்றை மற்ற நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். அதே கூட்டத்தில் இதற்கு பதிலளித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவால் தான் கனடா வாழ்கிறது எனவும் எங்களிடமிருந்து பல சலுகைகளை பெறும் அந்த நாடு நன்றியுடன் இல்லை எனவும் விமர்சித்தார். இதற்கு கனடா பிரதமர் மார்க் கார்னி, அமெரிக்காவின் தயவால் நாங்கள் வாழவில்லை என பதிலளித்தார். இதனால் அதிருப்தி அடைந்த ட்ரம்ப், கனடா பிரதமர் கார்னி அமைதி வாரியத்தில் இணைய விடுத்த அழைப்பை ரத்து செய்கிறேன் என அறிவித்தார். இந்நிலையில் இன்று மீண்டும் கனடா பிரதமர் மீது ஜனாதிபதி ட்ரம்ப் குற்றம் சுமத்தியுள்ளார். இத்துடன் பானேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.fanasiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.